விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். என்றென்றும் தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வெறும் 92 புள்ளிகள் சரிஞ்சு 23,603 முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 213 புள்ளிகள் சரிஞ்சு 78,058 முடிவடைஞ்சிருக்கு. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. நிஃப்டி சென்செக்ஸ் ஒரு மிக்சர்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நிச்சயமா ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கு. இவ்வளவு தூரம் இறங்கிட்டு திரும்ப இப்ப ஏறிட்டோம், இப்ப மேல என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிற மாதிரி இருக்குது பாத்தீங்கன்னா. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் ஹேப்பன். ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இல்லாத ஒரு மார்க்கெட், லிஸ்ட்லெஸ் மார்க்கெட்னு சொல்லலாம் அல்லது டல் மார்க்கெட்னு சொல்லலாம். அந்த மாதிரி சந்தையில இந்த மாதிரியான ஒரு போக்குங்கிறது எப்போதுமே இருக்கும். நீங்க சென்செக்ஸ்ல 10 பங்குகள் விலையேற்ற பங்குகள், அதுக்கப்புறம் 20 விலையிறக்க பங்குகள் அப்படின்னு பார்த்தால் கூட பிராடர் மார்க்கெட்ல வந்து அட்வான்ஸ் 1900, டிக்ளைன் 2032. ஸோ இது வந்து பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி என்எஸ்சியில பாத்தீங்கன்னாலுமே வந்து டிக்ளைன் வந்து 1495, அட்வான்ஸ் வந்து 1334 தான். ஸோ பிராடர் மார்க்கெட்ல வந்து டிக்ளைன் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம அந்த நிப்டியினுடைய சப்போர்ட் லெவல் வந்து 23,500க்கு அருகாமையில் இருக்கிறது. அதுக்கு கீழே ஒன்றும் வரல. அதனால இது வந்து ஒரு பெரும்பாலும் ஒரு மிக்சர் பேக் சைட்வேஸ் மூவ்மெண்ட் அப்படிதான் நான் பாக்குறேன். இன்ஃபேக்ட் செக்டார்ஸ் எடுத்தாலுமே எல்லா செக்டாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப மிக்சடா தான் இருந்திருக்கு. ஒரு 3 செக்டார், நிப்டி பேங்க், நிப்டி ஐடி, நிப்டி ஃபார்மா, இது மட்டும் ஒரு சின்ன ஏற்றம் கூட சொல்ல முடியாது. பட் அதே மாதிரி சின்ன இறக்கத்துல மற்ற எல்லா செக்டாரும் இருந்திருக்கு. குறிப்பாக எஃப்எம்சிஜி அண்ட் மெட்டல் மட்டும் கொஞ்சம் கிட்டத்தட்ட 1% கிட்ட இன்னைக்கு இறங்கி இருக்கிறத பார்க்க முடிந்தது. ஸோ இட்ஸ் அ வெரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட். மார்க்கெட் வந்து ஒரு டைரக்ஷன்லெஸ் அண்ட் வெயிட்டிங் டு டேக் அ டைரக்ஷன் அப்படிதான் நான் பாக்குறேன். பட்ஜெட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு நிலையான தன்மை இருக்கும்னு பார்த்தா இப்ப கன்ஃபியூசன் ஸ்டேட்டா மாறி இருக்கே சார். இல்ல, பட்ஜெட் வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது. நான் பட்ஜெட்டுக்கு முன்பே சொல்லிட்டேன். அதனுடைய எதிர்பார்ப்புகள், அதனுடைய இம்பாக்ட் எல்லாம் வந்து ரொம்ப மினிமலா தான் இருக்கும்னு நான் சொன்னேன். அது வந்து நீண்ட கால அடிப்படையில தான் பட்ஜெட்னுடைய இம்பாக்ட்ங்கிறது இருக்கும். இந்த ஷார்ட் டேர்ம்ல வர்றதெல்லாம் வந்து டாக்ஸ், டியூட்டி ஸ்ட்ரக்சர் அதை வச்சு வரக்கூடியது. அதுதான் நான் முன்னாலே சொன்னேன் இல்லையா, அது வந்து பட்ஜெட்டுக்கு வெளியே போயிடுச்சு. பெரும்பாலான இந்த ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்டது எல்லாமே இன்கம் டாக்ஸ்ல எவ்வளவுதான் பண்ண முடியும், ஒண்ணுதான் பண்ண முடியும், அது பண்ணியாச்சு. ஸோ அதனால ஐ திங்க் நம்ம பேசுன மாதிரியா செப்டம்பர் மாதம் துவங்கியது, அடுத்து ஒரு 3-4 காலாண்டுகள் அது தொடரும் எதிர்பார்க்கப்பட்டது. இப்ப 2வது காலாண்டுல தான் இருக்கும். இன்னும் ஓரிரு காலாண்டுகள் கூட இது வந்து பக்கவாட்டு நகர்தல்ல தான் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வித் மோர் டவுன்வர்ட் ட்ரெண்ட், ஃப்ரீக்வென்ட் டவுன்வர்ட் ட்ரெண்ட், லெஸ் அப்வர்ட் ட்ரெண்ட் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு வந்து ட்ரெண்ட் 8% வந்து கம்மியாயிருக்கு. ஆமா. என்ன சார் ஸ்பெசிபிக் ரீசன் ஏதாவது இருக்குங்களா? காரணத்தை தேடிதான் கண்டுபிடிக்கணும். இத்தனைக்கும் அவங்களுடைய முடிவுகள் வந்து நல்ல முடிவுகளா இருக்குது. அவங்களுடைய நிகர லாபம் இந்த டிசம்பர் மாதத்தோடு முடிவடைந்ததற்கு 496 கோடி ரூபாய் லாபம். இதற்கு முந்தைய ஆண்டு அதே 3ஆம் காலாண்டு முடிவுகள் பாத்தீங்கன்னா 370 கோடி தான் லாபம். இப்ப 496 கோடி லாபம். கிட்டத்தட்ட ஒரு 34% கிட்ட இந்த லாபம் வந்து அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி ரெவென்யூவும் கணிசமாக அதிகரிச்சிருக்கு, 34% அதிகரிச்சிருக்கு. சோ இந்த பங்கினுடைய விலை இன்று இறங்குவதற்கான காரணம் எதுவும் இல்லை. இதுக்கு முன்பு நேற்று முந்தா நாள் இறங்கி இருந்தா வேற விஷயமா இருந்திருக்கலாம். பட் இன்று இறங்குவதற்கு வந்து இந்த முடிவு காரணம் இல்லை. இது சில புரோக்கரேஜஸ் வந்து அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இதை விட அதிகமா இருந்ததுன்னு சொல்றாங்க. அதை சொல்லி அடிச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு 5 புரோக்கரேஜஸ் வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்பு கன்சென்சஸா 500 கோடிக்கு மேல வரும்னு எதிர்பார்த்திருக்காங்க லாபம், 505 கோடின்னு. பட் அப்ப கூட 496 கோடி தான். பெரிய மிஸ்ன்னு இதை நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஐ திங்க் இப்படிதான் எல்என்டியினுடைய முடிவுகளும் நீங்க பார்த்திருப்பீங்க. நல்ல முடிவுகள், லாபம் அதிகரிச்சிருந்தது, அவங்களுடைய டாப் லைன் growth, சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. எல்லாமே இது அதிகரிச்ச போது கூட அந்த முடிவு வெளியான அன்று அந்த பங்கினுடைய விலை வீழ்ச்சியை சந்தித்தது. அதற்கு பிறகு மறுநாளே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஜம்ப்ல இருந்ததை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இதுல நிகழும் நான் சொல்ல வரல. பட் இன்னைக்கு ரிசல்ட்டுக்காக, ஏன்னா இது வந்து நீங்க இந்த ஜூடியோ அப்படிங்கிற அந்த நீங்க பாத்திருப்பீங்க ஷோரூம்ஸ் எல்லாம், அதனுடைய பேரண்ட் கம்பெனி தான் இந்த ட்ரெண்ட். ஆமா, மிக குறைவான விலையில, மலிவான விலையில வந்து பல ஆடை அந்த ரிலேட்டட் பொருட்களை வந்து அவங்க விற்கிறாங்க நிறைய இடங்கள்ல. கிட்டத்தட்ட அவங்க பாத்தீங்கன்னா வந்து புதிதாக வேற நிறைய ஷாப்ஸ் திறந்திருக்காங்க. இந்தியாவில மட்டுமல்ல, வெளிநாடுகளிலும், துபாயில திறந்திருக்காங்க. 46க்கும் மேற்பட்ட நகரங்கள்ல இருக்குது. ஸோ இது எல்லாமே அதே மாதிரி இந்த வெஸ்ட் சைடுன்னு அதுவும் அவங்களுடைய பிராண்ட் அதை கன்சால்டேட் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ இது எதனால இது வந்து இறங்குனுச்சுங்கிறது வந்து
வந்து நம்ம ஒன்றும் ஒரு குறிப்பிடத்தக்க காரணம், நியாயமான காரணங்கள் எதுவும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். எப்பயுமே இறங்குவாங்க 8%ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. அதான் ஆமா, அதுதான் ஒன்று. புரோக்கரேஜஸ் வந்து அவங்களுடைய எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல, எங்களுடைய அந்த நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு காலாண்டு முடிவுகள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிந்து அதனாலதான் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ல முன்னால ஏறி இருந்தா அதன் காரணமாக இது இறங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க இது மட்டும் இல்ல, ஸ்டேட் பேங்க் எடுத்துக்கோங்க. ஸ்டேட் பேங்குடைய முடிவுகள் வெளியாயிருக்கு. நிகர லாபம் 84% அதிகரிச்சிருக்கு, 16,891 கோடி அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி டோட்டல் இன்கம் கூட அவங்களுடைய மொத்த எதுவுமே 1,28,000 கோடின்னு அதிகரிச்சிருக்கு. நெட் நான் பெர்ஃபார்மிங் அசெட்னு சொல்லுவோம் இல்லையா, அது கூட வந்து மார்ஜினலா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது இவ்வளவும் ஆகி கூட அதனுடைய பங்கினுடைய விலை இன்னைக்கு கிட்டத்தட்ட 10 ரூபாய்க்கு மேல இறங்கி இருக்கு. 752 ரூபாய் கிட்ட தான் இன்னைக்கு வணிகம் நடந்தது. ஸோ இது வந்து இந்த மாதிரியான ஒரு வீக்கான மார்க்கெட்டுக்கான கிளியர் இண்டிகேஷன். இது மோசமான மார்க்கெட்ல, ரொம்ப புல்லிஷான மார்க்கெட்ல மோசமான முடிவுகள் வந்தா கூட அது இந்த காலாண்டு தான், அடுத்த காண்டு கைடன்ஸ் நல்லா இருக்கு, இல்லது புரோக்கரேஜஸ் வந்து ரேட்டிங் ஏற்றிருக்காங்கன்னு இப்படி பல விஷயங்களை சொல்லி மார்க்கெட்ல அது வந்து பாசிட்டிவா எடுத்துக்கும். ஒரு நெகட்டிவான மார்க்கெட்ல நல்ல ரிசல்ட் கூட பெரிய அளவுல எடுபடாமல் போகுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். ஏன்னா ஷார்ட் டேர்ம்ல ஃபண்டமெண்டல்ஸை விட சென்டிமெண்ட் இஸ் மோர், தட் பிளேஸ் a very important role ஷார்ட் டேர்ம்ல. அதனாலதான் நம்ம சொல்றது ஷார்ட் டேர்ம்ல வந்து சந்தைங்கிறது ஒரு ஒப்பீனியன் போல் மாதிரி, அது சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் போகலாம், கருத்து கணிப்பு மாதிரி. ஆனால் லாங் டேர்ம்ல வந்து இது ஒரு வெயிங் மெஷின் மாதிரி. என்னைக்குமே வெயிட் பாக்குற மெஷின் போய் சொல்லாது, உண்மையை தான் சொல்லும். ஸோ லாங் டேர்ம்ல இதெல்லாம் சரியாயிடும் நான் நினைக்கிறேன். லாங் டேர்ம்ல இதுல இந்த மாதிரி அப்ப நம்ம விவாதித்த இந்த 2 பங்குகள்லையும் மேஜரான ஒரு செட்பேக்கோ டிராபேக்கோ இருக்கதா எனக்கு தெரியல. பட் ஷார்ட் டேர்ம்ல நிச்சயமா இதனுடைய மூவ்மெண்ட்ஸ் எந்த பக்கம் போகும்னு சொல்ல முடியாது. வேற ஏதாவது கம்பெனியோட Q3 ரிசல்ட் வெளியாயிருக்குங்களா? பிவிஆர் ஐநாக்ஸ் அவங்களுடைய நிகர லாபம் 180% அதிகரிச்சு 36 எல்லாம் பாப்கார்ன் சார், எல்லாம் பாப்கார்ன் சார். 100 ரூபாய்க்கு மேல் பாப்கார்ன் அந்த மாதிரி வந்து அது வந்திருக்குது. அதே மாதிரி சம்பல் ஃபெர்டிலைசர்ஸ் அவங்களுடைய நிகர லாபம் 16% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூவுமே 13% அதிகரிச்சிருக்கு. எம்ஆர்எஃப் சென்னை நிறுவனம் அது வந்து நிகர லாபம் வந்து 34% குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து ஒரு டெம்பரரியா அந்த பங்கினுடைய விலை ஒரு சின்ன செட்பேக் இருந்தா கூட திரும்ப ரெக்கவர் ஆயிடுச்சு. நெட் ப்ராஃபிட் 34% இறங்கி இருக்கு. ஆனா ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து 14% ஏறி இருக்கு. அதாவது விற்பனை அதிகரிச்சா கூட லாபம் குறைஞ்சிருக்கு. உங்களுடைய இன்புட் காஸ்ட் வேறு சில விஷயங்கள் சொல்றாங்க. பிஎம்எல் ஷேர் அதுவுமே Q3 ரிசல்ட் வந்தது. அதற்கு பிறகு வந்து 3% அது வீழ்ச்சியை சந்தித்தது. என்னன்னா அவங்களுடைய நிகர லாபம் 49% குறைவாக இருந்தது. கேபி எனர்ஜி 100க்கும் யூனோ மிண்டா ஹீரோ எல்லாமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்களுடைய காலாண்டு முடிவுகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. இன்னும் வர இருக்கிறது. ஐடிசி, ஏர்டெல் இந்த மாதிரி பல நிறுவனங்களுடைய முடிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. நாளையும் கூட பாத்தீங்கன்னா வந்து இன்னும் சில முக்கியமான 3M இந்தியா மாதிரியான நிறுவனங்களுடைய முடிவுகள் நாளை மறுநாள் தான் வெளியாக இருக்கிறது. அதை பொறுத்து அந்த தனிப்பட்ட பங்குகளுடைய போக்கு நமக்கு சந்தையினுடைய முடிவை நிர்ணயிக்கும். சார் பிவிஆர் என்ன செக்டார் கீழங்க சார் வரும்? என்டர்டைன்மெண்ட் சார். என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறது கீழே வருது சார். இப்போ பொதுவா வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு மக்கள் ரொம்ப அதிக ஆர்வம் காட்டுறாங்கல்ல. என்டர்டைன்மெண்ட் செக்டர்ங்கிறது எப்படி இருக்கும் வருங்காலத்துல? நல்லா இருக்கும். மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் அப்படி வச்சுக்கோங்களேன். இப்போ மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் வரும்பொழுது ஜில இருந்து, சன் டிவில இருந்து இந்த மாதிரி பல துறைகள் இதுல வந்து ரொம்ப டைனமிக்கா பயங்கர சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ட்ரெடிஷனல் டெலிவிஷன் சேனல்ஸ்ல இருந்து யூடியூப்ங்கிறது வந்து பாப்புலர் ஆயிடுச்சு. பாட்காஸ்ட்ங்கிறது முதல் முறையாக நீங்க பாத்தீங்கன்னா பாட்காஸ்ட் நம்ம ஸ்பாட்டிஃபை இது வருது இல்லையா, அந்த நிறுவனம் வந்து மிகப்பெரிய, அதாவது இதுவரைக்கும் அது வந்து நஷ்டத்துல தான் இயங்கிட்டு இருந்தது. ஆனால் முதல் முறையாக வந்து அவங்க வந்து ப்ராஃபிட் வந்திருக்குன்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நேற்று அமெரிக்கால அந்த நிறுவனத்துடைய முடிவுகள் வந்து வெளியான பொழுது ஸ்பாட்டிஃபை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க வந்து லாபத்தில் வெளிவந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய சேஞ்சஸ் நடக்கும் பொழுது எந்த மீடியா இதுல யாரை ஓவர்டேக் பண்ணுவாங்க, என்ன மாதிரியான கண்டென்ட் மக்களை போய் சேருது. ரேடியோவே அவுட்னு நினைச்ச பொழுது இன்னைக்கு சென்னையில வந்து கிட்டத்தட்ட 10 எஃப்எம் ரேடியோ இருக்குன்னு நினைக்கிறேன் சென்னையை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி பெருமாநகரங்கள் ரேடியோ முடிந்து போய் விட்டது, இனிமேல் டிவி தான் சொல்லக்கூடிய ஒரு சூழல்ல டிவில இருந்து யூடியூப் வந்தது. யூடியூப்ல இருந்து இப்ப திரும்ப ரேடியோ வேறு ஒரு வடிவத்துல ஸ்பாட்டிஃபையாவோ பாட்காஸ்டாவோ வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது ரொம்ப ஒரு கான்ஸ்டன்டா வந்து மாறக்கூடிய ஒரு விஷயம்ங்கிறதுனால இதுல நீண்ட கால அடிப்படையில ஒண்ணு வேணா சொல்லலாம், கண்டென்ட் இஸ் த கிங். யாரால நல்ல கண்டென்ட்டை தொடர்ந்து கொடுக்க முடியுமோ எந்த வடிவத்திலயா இருந்தாலும் அந்த மாதிரியான நிறுவனங்கள் தொடர்ந்து நல்லா இருக்கும். அதை எந்த வடிவத்துல கொண்டு போய் சேர்க்கிறோங்கிறதுக்கான முக்கியத்துவம் முன்பு இருந்தது. நீங்க வந்து ஒரு தொலைக்காட்சி இந்த சேனல் டிஷ் டிவி அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்றவங்க அவங்க கண்ட்ரோல்ல இருந்தது, அவங்க நினைச்சதான் பண்ண முடியும் அப்படிங்கறதெல்லாம் இப்ப இல்ல. இப்ப வந்து டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் மீடியாங்கிறது நடந்துருச்சு. சோ எளிமையாக சாமானிய மக்களை, கடைசி மக்களை போய் சேர முடியுங்கிறதுனால கண்டென்ட் தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். உண்மை சார். நிறைய பேர் ஓடிடி வெப் சீரிஸ் எல்லாம் கூட பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. வெப் சீரிஸ்க்கு அவ்வளவு பெரிய ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க உலகம் முழுக்க. நீங்க ஸ்குவிட் கேம் பாத்தீங்களா சார்? இல்ல, பார்க்கல. நீங்க பாத்துட்டீங்களா? நான் பார்த்தேன் சார். சீசன் 1 சீசன் 2
தியேட்டர்ல பாத்தீங்கன்னா இப்போ தியேட்டர்களே தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ள துவங்கி இருக்கிறார்கள். முன்னால பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தியேட்டர் இருக்கும், 500 பேருக்கு மேல 700 பேர் 800 பேர் உட்கார்ற மாதிரி தியேட்டர்கள் இருந்தது. அதற்கு பிறகு வந்து அதை வந்து 300 பேர் 200 பேர் 100 பேர் ஒரே காம்ப்ளெக்ஸுக்குள்ள 3 தியேட்டரோ 5 தியேட்டரோ வச்சு ஒரு படம் நல்லா ஓடும் பொழுது பெரிய தியேட்டரையும், கொஞ்சம் கூட்டம் குறையும் பொழுது மீடியமான தியேட்டரையும், கூட்டம் நல்லா குறைஞ்சிருச்சுன்னா சின்ன தியேட்டருக்கும் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க அந்த படத்தை. அந்த படத்தை எடுத்துட்டு அதனுடைய முழு வசூலையும் அவர்கள் கடைசி 100 ஆள் பாக்குற வரைக்கும் பார்த்துட்டு அனுப்பிச்சாங்க. இப்ப அதுல அடுத்த கட்டத்துக்கு எதை நோக்கி சென்றிருக்கிறார்கள் என்றால், சில நகரங்கள்ல உங்களுடைய பிறந்த நாளை நீங்க கொண்டாட வேண்டுமா, ஒரு 50 பேரை கூப்பிட்டு ஒரு மினி தியேட்டர்ல நீங்க கொண்டாடணும்னா வாங்க, நாங்க மினி தியேட்டர் வச்சிருக்கோம், இங்க நீங்க ஒரு 50 பேருக்கு நீங்க வந்து ஒரு படத்தை ஸ்கிரீன் பண்ணி காமிங்க, நாங்க அதற்கு ஒரு இடையில உணவு கொடுக்குறோம், பார்ட்டி நடத்துவதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சோ இப்படி என்ன மாதிரி எல்லாம் தங்களை மாத்திக்கிறாங்கிறத நீங்க பாருங்க. அதுல அந்த மாற்றத்துக்கு தயாராகவும் பிளெக்சிபிலிட்டியோடவும் ஒரு விஷனோட இருக்கவங்க மட்டும்தான் சர்வே ஆக முடியுமே தவிர, நான் வந்து இந்த ஊர்ல ஒரு பெரிய 2 ஏக்கர் இடம் வச்சிருக்கேன், அதுல ஒரு பெரிய தியேட்டர் கட்டி போட்டேன் நடக்கணும், அல்லது எங்கிட்ட வந்து ஒரு டெலிவிஷன் சேனல் இருக்கு, அதனால நீங்க எல்லாம் என்ன வந்து கண்டென்ட் எடுத்துட்டு வந்து கெஞ்சணும் அப்படிலாம் கிடையாது. கண்டென்ட் இருக்கவங்க எப்படி வேணாலும் இன்னைக்கு ரீச் ஆக முடியும். ஸோ அந்த சூழல் பெரிய மாறுதல், டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் மீடியான்னு தான் நான் நினைக்கிறேன். கமாடிட்டி மார்க்கெட் எப்படிங்க சார் இருக்கு? கமாடிட்டிஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பெரிய மாற்றங்கள் இல்லாத ஒரு என்ன சொல்றது, ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்டோட ஒரு டல் மார்க்கெட்னு இன்னைக்கு சொல்லலாம். சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் $71.50. அதே மாதிரி தங்கம் அந்த 2861 அந்த அதற்கு மேல புலிஷ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது, பட் சைட்வேஸ்ல இருக்குது இன்னைக்கு. சில்வரும் அதே மாதிரி $32 மேலதான் இன்னமும் இருக்கு, $32 அருகாமையில் இருக்கு. பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லை. எம்சிஎக்ஸ் சந்தையிலுமே அந்த 84,500 கிட்ட தங்கம் சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான், பிளாட்டா இருக்குது. வெள்ளியினுடைய விலையும் 95,200 கிட்ட இருக்குது, கொஞ்சம் இறங்கி இருக்கு. கச்சாயினுடைய விலை ஒரு சிறிய ஏற்றம் 6,285. ஒரு பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிற அளவுக்கு சிக்னிபிகண்டான எந்த விதமான மாற்றமும் அதுல இல்ல. அமெரிக்க டாலரை பாத்தீங்கன்னா, டாலர் இண்டெக்ஸ் 107.50 இருந்தது நேற்று, இன்னைக்கு திரும்ப ஏறி இருக்கு. டாலருடைய மதிப்பு 108 உயர்ந்திருக்கு. அதை தொடர்ந்து இங்க பாத்தீங்கன்னா நம்முடைய இதுலயும் பார்த்தீங்கன்னா உள்ளூர் சந்தையில் என்எஸ்சில 87.70, அகைன் இது ஒரு ஹிஸ்டாரிக் ஹைன்னு கூட சொல்லலாம். இந்த ரீசன்ட் பாஸ்ட் 87.70 தாண்டி இருக்கிறது. பிப்ரவரி மாதம் முன்பேர வணிக ஒப்பந்தம். அகைன் இந்த டாலர் ஸ்டார்டட் இட்ஸ் ரேலின்னு தான் நான் நினைக்கிறேன். இட் வில் கண்டினியூ டு பி லைக் தட் தான் எனக்கு தோணுது. ஐபிஓ தான் வந்திருக்குங்களா சார்? பப்ளிக் இஷ்யூஸ் வந்திருக்குது. ஆம்வில் ஹெல்த் கேர் அப்படிங்கிறது நேற்று துவங்கி 7ஆம் தேதி, அதாவது நாளை முடிவடைகிறது. $105 $111 விலைப்பட்டியல் வச்சிருந்தாங்க. நேற்று வந்து ஃபுல்லா சப்ஸ்கிரைப் ஆகல, பட் இன்னைக்கு ஃபுல்லா சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு. நாளை எப்படி இருக்குன்னு பார்க்கணும், பட் அவங்களுக்கு தேவையான பணத்தை திரட்டி விட்டார்கள். அதே மாதிரி சொலேரியம் கிரீன் எனர்ஜி அப்படிங்கிறது இன்று துவங்கி இருக்கிறார்கள். இது வந்து நம்ம பேசிட்டு இருக்க வரைக்கும் இன்னும் ஃபுல்லா சப்ஸ்கிரைப் ஆகல, ஆனால் 10ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு, பொறுத்திருந்து பார்க்கணும். இது மாதிரி இன்னொன்னு வந்து 10ஆம் தேதி துவங்கி 12ஆம் தேதி முடிவடையக்கூடியது அஜாக்ஸ் இன்ஜினியரிங்னு சொல்லி $599 $629 பங்கு விலைப்பட்டியல் வச்சிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதுல குறிப்பா ஒண்ணு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த 2 பங்கு வெளியீடு சொன்னேன், நேற்றுக்கு துவங்கியது, இன்னைக்கு துவங்கியது. இதற்கு முன்பு வரை பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்துல கூட பாத்தீங்கன்னா வந்து துவங்கிய முதல் 4 மணி நேரத்துல 10 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன், 100 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வந்துட்டு இருந்ததை பார்த்தோம் 2வது நாள் 3வது நாட்கள். இப்ப அதுல ஒரு சுணக்கம், ஒரு தேக்கம் இருப்பதை பார்க்க முடிகிறது. ஒரு முதலீட்டாளர்களிடம் ஒரு தயக்கம் இருப்பதை பார்க்க முடிகிறது. ஒரு ஹெல்த்தியான அப்ரோச் இது. இதனால் நிறுவனங்கள் வந்து தங்களுடைய பங்கு விலையை கொஞ்சம் குறைத்து கொண்டு ஆஃபர் பண்ணாங்கன்னா there will be something left on the table for the investors. அதை வாங்குறவங்களுக்கும் அதுல லாபம் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஃபுல்லி பிரைஸா ஒரு பொருளை கொடுக்கும் பொழுது இது வந்து கன்சியூம் பண்ணக்கூடிய பொருள் கிடையாது. நீங்க ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்குறீங்க $100 $100 பொருள் உங்களுக்கு கிடைக்குது, சாப்பிட போறோம், அப்படி கிடையாது. இதை நீங்க குறைவாக வாங்கி அதிக விலைக்கு விற்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு முதலீடு. அந்த முதலீட்டுக்கு அந்த மாதிரியான விலை இல்லைங்கிறப்ப இந்த மாதிரி தான் ஆகும். ஸோ இது எப்படி இருக்குங்கிறது போ பார்க்கலாம். நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கு வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் இருக்குங்களா சார்? ஃபடா ஒரே ஒரு செய்தி. ஃபடா அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அசோசியேஷன், அவங்க சொல்லியிருக்காங்கன்னா ஓரளவுக்கு வரக்கூடிய நாட்கள்ல வந்து கொஞ்சம் அவங்க ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க. அந்த சர்வேல இருந்து அவங்க சொல்லக்கூடியது ரொம்ப மிக்சடா இருக்கு எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா என்ன நடக்குங்கிறது யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் ஓரளவுக்கு ரொம்ப நெகட்டிவா இருக்கும்னு முதல்ல எதிர்பார்த்தது அவ்வளவு இல்லை. கொஞ்சம் ஒரு ஹோப் இருக்கு, கொஞ்சம் பாசிட்டிவா இருப்பதற்கான, அதாவது வாகன விற்பனை அதுல வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வரக்கூடிய மாதங்கள்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அப்கோர்ஸ் இன்வென்ட்ரி கையில நிறைய இருக்குங்க ஒரு ப்ராப்ளம். விற்கப்படாத இன்வென்ட்ரி கையில இருக்குது, கம்பெனி ஃபேக்டரியிலயும் இருக்குது, டீலர்ஸ் கையிலயும் இருக்குது அப்படிங்கிறது. இதெல்லாம் கிளியர் ஆகிறது எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கிறது. ஏன்னா மார்ச் எப்போதுமே ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். அப்ப நமக்கு ஒரு தெளிவான நிலவரம் நமக்கு கிடைக்கலாம். சிறப்புங்க சார், நிறைய விஷயங்களை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ சார். நன்றி.
திருமணம் எனும் இனிய சங்கமம். உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனி ஆப். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்.